வணக்கம். சாப்பிட்டீங்களா? எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஹாய். இங்கே பாருங்கள், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சோம். இந்த செடி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவாரம்பூ செடி. பாருங்கள், பூ பூத்துருக்கு எல்லோ கலரில். இந்த ஆவாரம்பூ செடியோட மகத்துவம் என்னன்னா, ஆவாரை கண்டால் சாவாரையும் விலகி செல்லும் சொல்கிறது. அதாவது மரணமே இல்லாத ஒரு மூலிகை மாதிரி இந்த ஆவாரம்பூன்றது. இது ஆக்சுவலி இதை நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப காலம் வாழலாமா. அந்த உயிர் அவ்வளோ சீக்கிரம் போகாது அப்படின்றதுக்கு மூதாதையர்கள் சொன்ன இதுவாக இருக்கும், கருத்தாக இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆவாரம்பூ ஆக்சுவலி நேச்சுரலாக பார்த்திங்கன்னா இந்த அடியில் குதிக்கால்லாம் வலிக்கும் சில பேருக்கு. இந்த வயசான அம்மாங்களுக்கு அப்பாவுக்கு மட்டும் இல்லாத நடுத்தர ஒரு 30-35 வயசுலேயே இன்றைக்கி எல்லாருக்குமே வந்து அடியில் பாத பெயின் வந்துடுது. பாத பெயின் வரும்போது ஒரு மனுஷனோட ஆற்றல் இன்சுலின் குறைபாடு ஜாஸ்தி வந்துடும். இன்சுலின் குறைபாடு வரும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கால் பாதம் வலிக்கிறது, உள்ளங்கால் குதிக்கால்லாம் இந்த இடத்துல குதிக்கால் இந்த இடத்துல வலிக்கிறது, இந்த மாதிரிலாம் நிறைய பேர் கஷ்டப்பட்டுருக்காங்க. பாடி பெயினாக இருக்கும், ஷோல்டர்லாம் ஒரு மாதிரி டயர்ட்னஸ்ஸாகவே இருக்கும், எப்பயுமே இந்த ஆக்டிவேஷனே இல்லாமல் இருக்கும். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அற்புதமான இந்த பூவோடு சேர்ந்த இலையும் அப்படியே உருவி சுமார் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து அதே மாதிரி ஒரு 1/2 லிட்டர் தண்ணியில் நல்லா சுண்டை காய்ச்சணும். அதே மாதிரி 1 டம்ளர் அளவுக்கு வந்துடும். இப்போ காலையில் நம்ம டீ குடிக்கிற பழக்கம் வச்சுருப்போம் எல்லாருமே. அந்த டீ குடிக்கிற பழக்கத்துலேருந்து கொஞ்சம் விலக்கி இந்த ஆவாரம் பூவை டீ வாசத்தில் தான் இருக்கும், அது சிறு தொகுப்பாக இருக்கும். காலையில் 200 ml அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதே மாதிரி 1 டம்ளர் காலையில் குடிக்கணும் வெறும் வயிற்றில். நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு தூங்க போகும்போதும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு 200 ml அளவுக்கு காய்ச்சணும். காலையில் காய்ச்சி வச்ச தண்ணியே இப்போ 1 லிட்டர் தண்ணியாக வச்சு காய்ச்சிங்க, அது 1/2 லிட்டர் ஆக்கிடுங்க. அதே தண்ணி அதே கஷாயத்தை காலையில் 200 ml, திரும்ப இரவில் நைட்டு தூங்கும்போது 7 மணிக்கெலாம் சாப்பிட்டுடுங்க. மேக்ஸிமம் வேலைக்கு போகிறவங்க அதிகப்படியாக 8 மணிக்குள்ளே சாப்பிட்டு முடிச்சுடுங்க. அப்புறம் 9 மணி அளவில் இந்த தண்ணியை 200 ml தண்ணி குடிங்க, கஷாயத்தை குடிங்க. நைட்டில் அதிகப்படியான தண்ணி குடிக்காதீங்க, கம்மியாக குடிங்க. கம்மியான உணவு எடுத்துங்க. விரைவில் வந்து செரிமான சக்தி படைக்கக்கூடிய உணவாக சாப்பிடுங்க. இந்த பழங்களெல்லாம் நைட்டில் சாப்பிடாதீங்க. சாப்பிடாத இந்த மாதிரி இந்த பூவை கொதிக்க வச்சு குடிச்சிட்டு வந்து பாருங்கள். 3 நாளில் உங்களுக்கு அதோட ரிலீவ்னஸ் தெரியும், எப்படி இருக்குன்னு தெரியும். 3 நாளில் உங்களுக்கு ரிலீவ் ஆகிடும் அந்த பெயின். அருமையாக உங்களுக்கு இந்த மருத்துவம் வந்து உங்களுக்கு பயன்படும். இது பேர் எதாவது திரும்ப சொல்கிறேன், ஆவாரை கண்டால் சாவாரையும் விலக்கும் அப்படின்னு சொல்கிறது ஒரு பழமொழியை சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து மரணமே பயந்து ஒதுங்கக்கூடிய தன்மை வாய்ந்த இந்த ஆவாரம்பூக்கு நீங்கள் எல்லாம் பயன்படுத்துங்க. சப்போஸ் இது பச்சை செடியாவோ பச்சை பூவாவோ கிடைக்கல சொன்னால், ஆக்சுவலி இந்த அவங்க கீரைலாம் விற்பாங்க பார்த்தீங்களா, மார்க்கெட்டில் பஜார்லாம் விற்பாங்க. அவங்களாட்ட சொன்னீங்கன்னா கூட பச்சை செடி பச்சை பூலாம் தான் தருவாங்க. அப்படி சப்போஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து நாட்டு மருந்து கடைக்கு போய்ட்டு ஆவாரம்பூ பாக்கெட்டு பூவா பொடியே கேளுங்க. பூவாவும் கேளுங்க, இல்லை இலையோடு சேர்ந்த பூ பொடி கிடைச்சாலும் சரி. இலையும் பூவும் சேர்ந்து ரா மெட்டீரியல் சொல்கிற மாதிரி அது அரைக்கப்படாமல் முழுமையாக இருந்தாலும் சரி. எப்படி இருந்தாலும் இலையெல்லாம் காம்பு இலையெல்லாம் ஒதுக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படியே சுத்தமாக எடுத்து வேறு ஏதாவது செடி பூச்சி இல்லாமல் எடுத்து போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதை குடித்து பயன்பெறுங்க. எல்லாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்க. எல்லாம் வாழ்க வளமுடன். எல்லோரும் நல்லா இருங்க. சந்தோஷம். வாழ்த்துக்கள்.